தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் ஆடி சேல் பவனுக்கு ரூபாய் 750 தள்ளுபடி. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். என்னது பாட்டில் பாட்டில்ல என்னது ஜூஸ் ஜூஸ் யாருக்கு உனக்கு சொல்லாததெல்லாம் செய் கொஞ்சம் லவ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ். பட் அவங்க 6th படிக்கிறதுலேருந்து நான் ஒன் சைடாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அப்ப நீங்க என்ன படிச்சிட்டு இருந்தீங்க? நான் 9th படித்தேன். அவங்க தான் உங்களை பாக்குறாங்க பாருங்க மேல நின்று பார்த்தா அப்படியே ஹேர் அப்படியே ஸ்டைல் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அது நான் ஒரு ஏக்கமாக பார்ப்பேன்னா அது வந்து அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. 7 days டெக்ஸ்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டேன். 10 years of love within 7 daysல ஓகே ஆயிருக்கு. இல்லைங்க 7 daysல வீட்டுல மாட்டிக்கிட்டேன். இவர்கிட்ட வந்து அடுத்த நாளே மாட்டிக்கிட்டேன். இவங்க என்ன பண்ணாங்க, ஃபேவரட் பர்சன் வந்து என் பேரு, ஃபேவரட் ஹீரோயின் என் பேரு, ஃபேவரட் பிளேஸ் அவர் ஹோம் ஆஃப்டர் மேரேஜ். பஸ் போட பஸ் எத்தனை இருக்கும், பஸ்ன்னு இருக்கும். அப்புறம் அக்கான்னு போட்டு நான் அக்கான்னு சொன்னா இவங்களும் அவங்களெல்லாம் அக்கான்னு போட்டு வச்சிருக்காங்க. பஸ்ஸுன்னு என்ன கமெண்ட் வந்துச்சா அப்படின்வாங்க. நான் சொன்னேன் ஏதோ ஒரு லூஸ் இந்த மாதிரி போட்டு. சார் கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா சூப்பர் அண்ணா, வா அண்ணா, உங்களை மாதிரி தான் எனக்கு ஹஸ்பண்ட் வேணும். பாப்பு நீ 18 தடவை என்னால் அடி வாங்கி என்னால் மாட்டி அடி வாங்கிக்கிறேன். அப்போல்லாம் கோச்சிட்டு போல, இப்போ என்கிட்ட கோச்சிங்க, என்கிட்ட கோச்சிக்காத. பாண்டி அப்படின்னு சொன்னாலே பல பேருக்கு பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இப்போ பாண்டி அப்படின்னாலே நம்ம பாண்டி கப்பல்ஸ் தான் சொல்றாங்க. ஸோ ஏன் கூட இன்னைக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செந்நிலாவும் சுதாகரன் அவர்களும். வணக்கம். வணக்கம். உங்களோட லவ் ஸ்டோரி கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் 10 இயர்ஸ் முடிஞ்சிருச்சுல, உங்களோட லவ் ஸ்டோரி எப்படி ஆரம்பிச்சது என்னன்றது சொல்லலாமா? லவ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ். பட் நான் வந்து அவங்க 6th படிக்கிறதுலேருந்து நான் ஒன் சைடாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அப்ப நீங்க என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? நான் 9th படித்தேன். இப்போ தான் அவங்க எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாங்க, ஆப்போசிட் வீடு. அவங்க வந்து காலைல ஆட்டோவில் போவாங்க, இல்லை எப்பயா வீக்லி ஒன்ஸ் மெத்தையில் துணி காய வைக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட வர்றது அப்படிவாங்க. அந்த ஒரு சில மொமெண்ட்காக நான் ஹோல்டே ஸ்ட்ரீட்லேயே ஸ்பெண்ட் பண்ணுவேன். பசங்களோட கண்ணாமூச்சி வரும்போது அவங்க வீட்டுக்கிட்ட போய் ஒளியிறது, அந்த மாதிரி மெத்தையில் போய் ஒளியிறது. ஒரு வருஷம் வந்து இவங்க ஸ்கூல் ஆட்டோ வந்து லேட்டாக வரும். அதாவது நான் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போயிடுவேன். அதுக்காக நான் சம் டேஸ் வந்து லீவ் போட்டு இவங்களை பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறேன். எப்போ நீ ப்ரொபோஸ் பண்ணீங்க நீங்க போயிட்டு? இவர் 12th வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட், 10th ஸ்கூல் செகண்ட் முடிச்சிட்டு இவர் சேஃபா வந்து கேம்ல இறங்குறாரு. அவரு எங்க போனாலும் அங்க இருப்பாரு. அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் போக மாட்டேன், வெளியே தான் வருவேன். ரோட்ல வரும்போது அவர் இருப்பாரு. கடைக்கு போறேன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்டிமேட் பண்றாங்க, அந்த பொண்ணு கடைக்கு போயிடுது, கடைக்கு பக்கத்து தெரு ஃப்ரெண்ட்ஸ் 3 ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நீங்க இந்த தெருவுல நடக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்ல அவர் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போ என் பக்கத்து வீட்டு பொண்ணு தான் வந்து என்கிட்ட என்ன சொன்னான்னா, அக்கா பசங்களாம் உங்களையும் சுதாவையும் வச்சு ஜாயின் பண்ணி பேசுறாங்க, அந்த அப்பெல்லாம் பேசுவாங்களா, உங்களையும் சேர்த்து வச்சு பேசுறாங்க. நான் சொன்னேன் யார் சுதானே எனக்கு தெரியாதேடி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன். அந்த பொண்ணு வந்து என்கிட்ட ஒரு நாள் காமிச்சுது, அவங்க தான் உங்களை பாக்குறாங்க பாருங்க மேல நின்றுட்டு. அப்பதான் எனக்கு தெரியும் இவங்கன்ட்டு. பார்த்தா அப்படியே ஹேர் அப்படியே ஸ்டைல் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எப்படி கொஞ்சம் பண்ணுங்க, எப்படி பண்ணீங்க? இப்படிதான் பண்ணுவாரு. அப்படி பண்ணிட்டு அப்படியே சைடா பாப்பாரு மாடியில. நான் ஒரு ஏக்கமாக பார்ப்பேன்னா அது வந்து அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஓகே சார், இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு. எப்பதான் உங்கள்கிட்ட பேசினாரு? அவர் பேசவே இல்லைங்க. அவர் வந்து பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட சொல்லி நம்பர்லாம் கேட்டிருக்காரு. அந்த என்கிட்ட இப்போ ஃபோனே இல்லை. நான் 9th படிக்கிற பொண்ணு கிட்ட எப்படி ஃபோன் டேரெக்டாக அப்ரோச் பண்ணால் அவங்க தப்பாக நினச்சிப்பாங்களோன்ட்டு இன்டெரக்டா அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, என்னோட ஒரு 2 வயசு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு கிட்ட சொல்லி அந்த அக்கா கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியா பேசணும், நம்பர் கேட்டேன்னு கேளுன்னு. அந்த பொண்ணு என்கிட்ட வந்து நம்பர் கிட்ட நான் சொன்னேன், எங்க வீட்டுல என்கிட்ட போனே இல்லைல்ல, நான் என்ன சொல்லிட்டேன் நம்பர்லாம் கொடுக்க முடியாது, நம்ம வந்து ஒரு கெத்து காமிக்கணும்ல, ஃபோன் இல்லைன்னு சொல்லிட்டு அசிங்கமா இருந்தோம், அதனால வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படி சொல்லிட்டேன். அந்த பொண்ணு வந்துட்டு நான் சொன்னேன் அவங்கள நான் அண்ணாவா தான் பாக்குறேன்னு சொல்லு, இந்த மாதிரிலாம் என்கிட்ட ட்ரை பண்ண வேணாம் சொல்லு, எங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து செம்ம ஸ்ட்ரிக்ட் எங்க வீட்டுல, அதனால நான் சொன்னேன் அவங்கள நான் பிரதர், நான் அவங்கள அண்ணான்னு சொல்லிட்டேன்னு போய் சொல்லிடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் சொல்லி அவங்க உங்களை அண்ணாவா தான் நினைக்கிறாங்களாம், அவங்க ஃபோன் நம்மளாம் தர முடியாது சொல்லு. அப்ப நான் தரேன்னு சொல்லிட்டு ஒரு பிட்டு பேப்பர்ல இந்த பொண்ணு நம்பர் கொடுத்துச்சு. நான் என்ன நினைச்சேன், சரி கொடுத்துட்டா. நான் சொன்னேன் எனக்கு எதுக்கு இந்த நம்பர் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். அப்புறம் நான் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்களா, நான் அப்பதான் நாங்க வீடு கட்டிட்டு இருந்தோம், போயிடுவோம், அப்போ வந்து இவர் மறந்துடுவாரு, எப்படி சும்மா இந்த வயசுல வர்றது இன்ஃபாக்சுவேஷன் அப்படின்னு தான் எனக்கும் தோணுச்சு. நான் என்ன சொல்லிட்டேன், சரி நம்பர் தானே அந்த பொண்ணு நீங்க வச்சுக்கோங்கக்கா, எங்க வீட்டுல பார்த்தாங்கன்னா எங்க அம்மா திட்டுவாங்கன்னு கொடுத்துட்டு போயிடுச்சு. அது தூக்கி போடலாமா இல்லை ஃபோன் பண்ணி வந்து இது சரி வராது, நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, எங்கள் வீட்டை தெரிஞ்ச பிரச்சனை ஆடுன்ட்டு நான் ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துடலான்னா வாங்கி வச்சேன் அந்த நம்பரை.
அப்புறம் நான் யோசிச்சேன் எதுக்கு நம்மளா போய் பேசணும் வேணான்ட்டு அப்படியே வந்து ஒரு கேட்ரிட்ஜ் பாக்ஸ், அப்பெல்லாம் கேட்ரிட்ஜ் யூஸ் பண்ணுவோம் பெண்ணுக்கு, அதுக்குள்ள மடிச்சு உள்ள வச்சு மறைச்சு வச்சிருந்தேன். நான் ஒரு நாள் டியூஷன் போயிட்டு வரும்போது ஒரு நாள் ₹1 காயின் போட்டு ட்ரை பண்ணலானே போயிட்டேன். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லிடலாம், இனிமே இந்த மாதிரி பார்க்காதீங்க நிக்காதீங்க. எங்க வீட்டில் எங்க அப்பா நோட் பண்ணுவார் எல்லாமே. எங்க அப்பா வந்து பசங்களாம் யாராவது பார்க்குறாங்களா போறாங்களா அப்படின்ட்டு போறப்பெல்லாம் பார்ப்பார். அந்த மாதிரி பார்த்தாருன்னா பிரச்சனை ஆயிடும். அதனால நான் வந்து வேண்டாம் அப்படி சொல்லலான்னு ஃபோன் பண்ணலான்னு போனேன். அதுக்குள்ள வந்து எனக்கு வந்து பயம் வந்துருச்சு. வேற நம்மளா போய் பேசுறோம்னா ஏதாவது பிரச்சனை வரும்போது உங்க பொண்ணு தான் எனக்கு ஃபோன் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால நான் வந்து பண்ணல, விட்டுறலானே விட்டுட்டேன். வீடு மாதிரியே போயிட்டேங்க. போயிட்டு ஒரு 2 நாள் ஆச்சா, 2 days நாங்க ஷிஃப்டிங்லேயே இருந்தோம். அப்பெல்லாம் இவங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அப்பெல்லாம் ஃபீடிங்ஸா பாப்பாரு போல இருக்கு. நாங்க பொருள்லாம் ஏற்றி இறக்கும் போது 2 days நான் வந்து வீடு மாதிரி போயிட்டோம். அந்த வீட்டிலே தான் இருந்தோம். அப்பதான் எனக்கு வந்து மிஸ் பண்றேன் அப்படின்னு தோணுச்சு. சரி நான் என்ன பண்ணேன், என்கிட்ட நம்பர் இருந்துச்சுல்ல, நான் எங்க வீட்டில் என்ன சொன்னேன், எனக்கு ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்டேன். எங்க வீட்டில் வந்து உனக்கு எதுக்கு ஃபோனு, இல்லை எனக்கு வீட்டில் எமர்ஜென்சிக்கு வேணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட வீட்டில் இருந்த ஒரு பழைய ஃபோன்ல சிம்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஒரு ₹5 ₹10 எமர்ஜென்சிக்கு போட்டு. அதில் நான் இவருக்கு ஃபோன் பண்ணேன். நம்பர் ஃபோன் பண்ண கை டிக்கின்னு ஆடுது. யார்ட்டையும் பேசினதே கிடையாது. அப்போ இவர் எடுத்த உடனே கேஷுவலா ஹலோ எப்படி இருக்கு அப்படின்ட்டு பேசுறாரு. நான் தான் பேசுறேன்னு சொன்ன உடனே நானா ஐயோ யார் நம்ம இதுக்கு பேசினதே இல்லை இப்படி பேசுறாங்களேன்னு எனக்கு கையெல்லாம் எனக்கு பயம். எங்க வீட்டில் பயங்கரமா ஸ்ட்ரிக்ட் அடிப்பாங்க போவோம். எனக்கு பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சிடும். எனக்கே ஒரு தோணி பண்ணிட்டேன். நான் பயந்து ஏன் பண்ணேன்னு எனக்கு தெரியல. பண்ணிட்டேன். இவர் இப்படி கேஷ்ல பேசுறாரு. ஐயோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நாள் மெசேஜ்ல தான் டெக்ஸ்ட் பண்ணோம். ஒரு 7 days டெக்ஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டேன். 10 years of love within 7 daysல ஓகே ஆயிருக்கு. இல்லங்க 7 daysல வீட்ல மாட்டிக்கிட்டேன். வீட்ல மாட்டிக்கிட்டீங்களா? நான் இவர்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களோன்னு நினைச்சேன். இவர்கிட்ட வந்து அடுத்த நாளே மாட்டிக்கிட்டேன். நீங்க ஃப்ரெண்ட்லியா பேசணும்னு சொன்னீங்களாமே அப்படி சொல்லி தான் பேசணும். 2 நாள் ஃப்ரெண்ட்லியா தான் பேசணும். சும்மா உங்களை சாப்பிட்டியா பூனியா அப்ப பேசுவோம். அதுதான் பேசினா நானும் அதை பேசணும். உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன கலர், அதுக்கு தான் அவர் வந்து இந்த ஸ்லாம் புக் மெசேஜ் அனுப்பிச்சு இதை ஃபில் பண்ணுன்னு அனுப்பிச்சு விட்டாரு. நான் உடனே அனுப்பிச்சுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன். அப்போ அவங்க ஃபில் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும் அவங்க பேர் சுதாகரன்ட்டு. அன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஃபில் பண்ணும்போது ஃபேவரட் பர்சனுக்கு நான் இவங்க பேர் போட்டு விட்டேன். இவங்க என்ன பண்ணாங்க, ஃபேவரட் பர்சன் வந்து என் பேரு, ஃபேவரட் ஹீரோயின் என் பேரு, ஃபேவரட் பிளேஸ் அவர் ஹோம் ஆஃப்டர் மேரேஜ், ஃபேவரட் பிளேஸ் வந்து ஹோம் ஆஃப்டர் மேரேஜ் வரைக்கும் அப்பயே போட்டாரு. 2வது நாள் பேசின 2வது நாள் அதில் ஒரு ஐடியா எடுத்துங்க, அதுவே லைஃபாக மாற்றுங்க. நான் என்ன பண்ணேன்னா ஒரு பொண்ணு பிடிச்சிங்க, அந்த பொண்ணே லைஃபாக மாற்றுங்கன்னு. இந்த மாதிரி நிறைய டைலாக் வரும் இவர்கிட்ட. ஆனால் மற்ற பொண்ணுகிட்ட கூச்சப்படும் ரொம்ப பேச. ஆனால் இவங்ககிட்ட எனக்கு அந்த இதுவே இல்லை. ஏன் அதான் எனக்கு தெரியல. பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற பரமா இருந்தா ஃபோனை போட்டோன்னே பேசுறாங்க ஜாலியா. ஹாய் எப்படி இருக்க என்னன்ட்டு. எனக்கு தான் கை டிக்கின்னு. அதுக்கப்புறம் வீட்டில் மாட்டி ப்ராப்ளமே ஆகி நிறையா ஃபேஸ் பண்ணி வந்துட்டோம். அதுக்கப்புறம் வீட்ல எப்போ ஓகே சொன்னாங்க? உங்க வீட்டில் வந்து மேரேஜ்க்கு ஒரு 1 year முன்னாடி தான் ஓகே. மேரேஜ் எப்போ ஆச்சு உங்களுக்கு? போன வருஷம். எப்பயாவது உங்க லவ் லைஃப்ல வந்து இந்த மாதிரி பிரிவு, சோகம், அந்த ஃபீலிங்ஸ், மிஸ்ஸிங், பிரேக்கப் அந்த மாதிரிலாம்? பிரேக்கப் இல்ல, Breakup ஆனா அதை இல்ல, தவிர மற்றது எல்லாமே ரொம்ப சின்னதா சண்டை வரும். ஆனா பேசாமலாம் இருக்க மாட்டோம், பேசி சால்வ் பண்ணிடுவோம். யார் என்ன பொசசிவா ரொம்ப இருப்பா? நான் தான் ரொம்ப எந்த மாதிரி விஷயங்களுக்கு பொசசிவ் ஆகுவாரு? இப்போ இவரை நான் மீட் பண்ண முடியாது, ஆனா வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறேன் அப்படின்னா அது வந்து அவருக்கு அவங்க வந்து பொசசிவ்ன்றத விட அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. என்ன மீட் பண்ண முடியல, ஆனா 1 மாசம் பேசாம இருப்போம். அதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சு நான் பேசுவேன். அது பேசிட்டே இருக்கும், திருப்பி மாட்டிக்குவேன், திருப்பி ஒரு 2 மாசம் பேசாம இருப்போம், திருப்பி ஒரு 4 மாசம் பேசாம இருப்போம். ஸ்கூல் இருந்த வரைக்கும் எனக்கும் ஸ்டடீஸும் இருக்குது இல்லையா, நான் ஸ்டடீஸும் விட முடியாது. ஏன்னா மாட்டினேன், நான் போய் 10th மாட்டினேன். அப்போ 10th ஸ்டார்டிங்ல மாட்டினேன். அப்பவே எங்க வீட்டுல வந்து அடியும் அடிச்சு பிச்சு அந்த மாதிரி வந்து நீ படிக்கிற டைம்ல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, அப்ப 10th எப்படி மார்க் எடுப்பேன் அப்படிலாம். ஆனா வந்து நான் படிச்சாகணும்ட்டு படிச்சு நான் வந்து 489 எடுத்தேன் 10th. அப்புறம் 12th வந்து 12th வந்து ரொம்பலாம் நான் படிக்கல, ஆனா படிச்சேன். எவ்வளவு எடுத்தேன், 1073 எடுத்தேன். ஆனா நல்ல மார்க் எடுத்துட்டனால எங்க வீட்டுல எதுவும் சொல்லல. அதுக்கப்புறம் வந்துட்டு காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான், ஏன்னா 12th வரைக்குமே ஃபோன் கிடையாதுல்ல, அப்போ ஃபோன் பிடிங்கி வச்சிருந்தா, அதோட ஃபோன் தரல எங்க வீட்டுல. காலேஜ் போனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க, சீனியர் அக்காஸ் எடுத்துட்டு வருவாங்க. பஸ்ல வரும்போது காலேஜ் பஸ்ல வந்து அக்கா ஒரு 5 நிமிஷம் ஃபோன் தரீங்களா, நான் பேசிட்டு தரேன் அப்படி கேட்டு டெய்லி அப்படிதான் பேசுவேன். சில டைம் பேசவே முடியாது. அப்பெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவங்க வேற அப்பதான் டிசிஎஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து 3 months கேரளால இருந்தாங்க. சுத்தமா ரொம்ப கஷ்டம் பேசுறதே. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நான் பஸ்ல பேசுறதா இருக்கும். அந்த வீடியோ கால்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒருத்தவங்க கிட்ட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஃபோன் வாங்கி அதுல வீடியோ கால் பண்ணி, காலைல போகும்போது டெய்லி என்னோட ட்ரெஸ், நான் என்ன போட்டு போறேன் ட்ரெஸ் அதெல்லாம் கேட்பாங்களா, வீடியோ கால் வான்னு சொல்லிட்டு 1 minute அந்த வீடியோ கால் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க வந்து யூடியூப்ல வந்து வீடியோஸா போட ஸ்டார்ட் பண்றதுக்கான தாட் எங்க இருந்து வந்துச்சு? லவ் பண்ணும்போது இது எல்லாமே நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். வீடியோ கால் ரெக்கார்ட் பண்ணுறது, எங்கே மீட் பண்ணாலும் நான் கேமரா எங்கேயே வச்சுட்டு நாங்கள்
மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். எங்க கிட்ட ட்ரைபாட்லாம் ஆனா- இருக்காது, இவர் எங்கேயா வச்சு கேப்சர் பண்ணுவாரு. இதை நம்ம இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் பண்ணணும் ஒரு ஐடியாலாம் இல்லை. ஆனால் நம்ம லவ் எப்படியோ ஒரு பெரிய ரீச் பண்ணோன்ட்டு ஏதோ ஒரு ஐடியாவில் தான் கேப்சர் பண்ணேன். இவர் ஆனா லவ் பண்ணும்போது ஒன்று சொல்வாரு, நம்ம வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஃபேமஸ் ஆகும். ஆமாம், அப்ப என்கிட்ட சொல்லுவாரு. ஆனா எனக்கு வந்து நான் சொல்வேன், சும்மா நான் ஒரு சிரிப்பை அப்படி சொன்னா சும்மா ஏதாவது காமெடி பண்ணிட்டு இருக்கா. இவர் சொல்றாரு நம்ம டிவில வருவோம். நான் ஒரு அந்த ஒரு அப்பவே கான்ஃபிடன்ஸ்ல தான் எல்லாம் ஏன் கேப்சர் அப்படி பண்ணி சொன்னாங்களோ எனக்கு தெரியல. அப்ப வந்து அப்பெல்லாம் அந்த கப்பல் வீடியோஸ்லாம் அப்ப ட்ரெண்டிங் கிடையாது. எல்லாமே இப்போ ஒரு 2-3 இயர்ஸா தான் இதெல்லாம் நடக்குது. இந்த கோவிட்க்கு அப்புறம் தான். கோவிட் டைமுக்கு முன்னாடில இருந்தே இவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க, நம்ம ஃபியூச்சர்ல நம்ம பெரிய ஆள் ஆகும், நம்ம வந்து ஃபேமஸ் ஆகும், நம்ம டிவில வருவோம். லவ் பண்ணும்போதே காலேஜில் எங்கள் லவ் நிறைய ஃபேன்ஸ். ஏன்னா எல்லார்கிட்டயும் நான் கதை சொல்லிடுவேன். ஏன்னா எல்லாத்தையும் சொல்றாங்க. போன் Staff- வாங்குறல இவங்களோட போன் நீங்க கான்டாக்ட் Staff லிஸ்ட் முதல்ல எடுத்துக்காங்க. கான்டாக்ட்ல போயிட்டு பஸ் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோ 100 கான்டாக்ட் இருக்கும். ஆமா, இவங்க அது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எல்லாமே open பண்ணிக்கலாம். ஃப்ரெண்டுன்னு போட்டு ஃப்ரெண்ட்னு போட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏன்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்ணுவேன். அந்த நம்பர் எல்லாம் இங்க சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த அன்னோன் நம்பர்னு நினைச்சிட கூடாது. இல்ல இந்த நம்பர்ல இருந்து திருப்பி நான் கால் பண்ணனா அவங்க உடனே நான் தான் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுன்ட்டு பஸ் போட பஸ் எத்தனை இருக்கும், பஸ்ன்னு இருக்கும். அப்புறம் அக்கான்னு போட்டு நான் அக்கான்னு சொன்னா இவங்களும் அவங்களெல்லாம் அக்கான்னு போட்டு வச்சிருக்காங்க. பஸ்ஸுன்னு பஸ் நம்பர்ல இருந்து நீங்க கால் பண்ணி ஆமா, பஸ் நம்பர் மீன்ஸ் பஸ்ல வர அக்கா. பஸ்ல வராங்க. நான் சொல்வேன், நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு அப்படி இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் பேசும்போதே கேட்பாங்க யார் இது, யார் போன்னுட்டு. நான் ஒரு அக்கான்னு அந்த பேரை சொன்னேன்னா அவங்க பேரை போட்டு இவங்க அக்கான்னு போட்டு சேவ் பண்ணி வைப்பாங்க, இல்ல பஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணி. நான் கேட்பேன், இவங்க சொன்னாங்க நான் எல்லா நம்பரும் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நான் சொன்னேன் ஏன்னு கேட்டா நெக்ஸ்ட் டைம் நீ கால் பண்ணினா உடனே நான் ஒரு எடுக்கணும். ஹாப்பினஸோட எடுப்பேன்ல. உங்களோட ஷார்ட்ஸ் ஒன்று வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன், ஓகேவா? அந்த ஷார்ட்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க 2 பேரும் இப்போ ரியலா வந்து எனக்கு அதை ஆக்ட் பண்ண போறீங்க. என்னது பாட்டில் பாட்டில்ல என்னது? ஜூஸ் ஜூஸ் யாருக்கு? உனக்கு சொல்லாததெல்லாம் செய். என்னது பாட்டில் பாட்டில்ல என்னது? ஜூஸ் ஜூஸ் யாருக்கு? உனக்கு சொல்லாததெல்லாம் செய். ஆஸ்திரேலியானா கலக்குறா. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ண ஒரு 50 டேக் போகும். எடுப்போம். இப்பெல்லாம் 1-2ல சில டைம் கிளிக் ஆயிடும். சும்மா ஸ்டார்ட் பண்ணி யூடியூப் உடனே இப்போ ஒரு சீரியஸா பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? இல்ல இப்ப சீரியஸா serious ஆ பண்ணல. time டைம் இருக்கும்போது இருக்கும்போது பண்றோம். 2 பேருமே வர்க்கிங் நாங்க, அதனால எங்களுக்கு டைமே இருக்காது. உங்களோட மாமனார் மாமியார் அவங்க கூட எல்லாம் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? நீங்க கண்டென்ட் பாத்துருவீங்க, அத்தை கூட எல்லாம் கண்டென்ட் இருக்கும். எங்க மாமனார் வந்து இவங்க மாதிரி கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதனால வந்து அவர் வந்து வீடியோஸ்ல அவர் ஆனா போட்டோ எல்லாம் நாங்க எடுத்தெல்லாம் போஸ்ட் எல்லாம் கொடுப்பாரு, பட் வீடியோஸ்ல வர மாட்டாரு ரொம்ப. எங்க அத்தை வந்து கொஞ்சம் ஜோவியல் தான். அவங்க வந்து அவங்களுக்கு நடிக்க தெரியாது, ஆனா அவங்க ஜாலியா பண்றதா சொன்னேன். இதுக்கப்புறம் நீங்க வாங்க, நீங்களும் கண்டென்ட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லி இனிமே தான் அந்த ஐடியால வச்சு ஆமா. ஸோ மோஸ்ட்லி பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாக்கு தான் வந்து ரொம்பவே செல்லும். அவங்க அப்பாக்கும் உங்களுக்கு உள்ள பாண்ட் வந்து எப்படி இருக்கு? அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. மாமாக்கும் இவங்களுக்கும் இருக்கிற பாண்டோட இப்போ எங்களுக்கு அதிகமாக இப்போ அப்படியே உள்டா ஆயிடுச்சுங்க. எங்க அப்பாவுக்கு நான் தான் ரொம்ப செல்லம். ஃபர்ஸ்ட் அப்போ வந்து வேண்டான்னு சொன்னவங்க, இப்போ வந்து பார்த்தா சுதா வந்துட்டா, இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா என்னையே கண்டுக்க மாட்டாரு எங்க அப்பா. சுதாக்கு இதை எடுத்து கொடு, சுதாக்கு அதை எடுத்து கொடு, அதை எடுத்து கொடு. என்ன வந்து பேச்சு வாக்குல ஏதாவது போடா வடா சொல்லிட்டா திட்டு நான் போட வட சொல்லிட்டேன். இல்ல ஒரு நாள் வந்து ஏதாவது பேசும்போது திட்டிட்டா, லூசுன்னு லூசுன்னு சொல்லிட்டா, என்ன நீ சுதா இப்படி சொல்ற? எங்க அப்பா என்ன பாவீங்களா, இன்னும் எப்படி மாறி போயிட்டீங்களே. எப்பயா கால் பண்ணாங்கன்னா வீட்டுல நம்ம கால் பண்ணாரு, நீ இவங்க சாட்டையெல்லாம் கேட்க முடியாது, எங்களை தான் என்ன தான் விசாரிப்பேன். எங்க வீட்டுல வந்து பையன் கிடையாது, நாங்க 2 பேருமே பொண்ணு. எனக்கு என் தங்கச்சி இருக்கா. சோ எங்க வீட்டுல பையன் இல்லை எங்க அப்பாவுக்கு. அதனால இப்ப இவர் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு டேட் சன் காம்போ மாதிரி ஆயிப்போச்சு. எங்க அம்மாவுமே ஏதாவது டவுட்னா வந்து எனக்கு அந்த பொறுமை கிடையாது. எங்க அம்மா கேட்டாங்கன்னா எனக்கு டெக்னிக்கலா சொல்லி தருது. எல்லாம் இருந்தாலும் சுதா கிட்ட கேட்டுருவாங்க டவுட் எல்லாம். இப்படி பண்ண எதனாலும் சுதாகர்கிட்ட கேளு எங்க அம்மா ஃபோன் பண்றோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. கேர்ள்ஸ்க்கு ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். இவங்களோட மூட் ஸ்விங்ஸ்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க? அழுகுவாங்களா? ஆக்சுவலி அழுவலாம் மாட்டாங்க, மற்றவங்க அழுவுதான் இருப்பாங்க. மூட் ஸ்விங் வந்தா கோவத்துல கத்துவாங்க, நம்ம திரும்ப கத்துனா அழுவலாம் மாட்டாங்க, பேசாம இருப்பாங்க. நானா போய் காம்ப்ரமைஸ் ஆகணும். நீங்க வந்து இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள தூக்கணும். தூக்கிட்டு கையில வச்சுட்டே கெஞ்சணும். பாப்பு நீ 18 தடவை என்னால் அடி வாங்கி என்னால் மாட்டி அடி வாங்கிக்கிறேன், அப்போல்லாம் கோச்சிட்டு போல, இப்போ என்கிட்ட கோச்சினுமா? எப்பயுமே சொல்கிறதான், எப்பயும் நீ தான் எனக்கு எல்லாமே. என்கிட்ட கோச்சிக்காத. யார் இதை பண்ணுவா, யார் அதை பண்ணுவான்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இப்ப கேட்க போறோம், சரியா? ஸோ மோஸ்ட்லி யார் வந்து அட்டமெண்டா இருக்கிறது, அட்டம் பிடிக்கிறது? யார் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபுட்டி, ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுறது? அது எல்லாத்துக்கும் பார்க்க தான் போகும் போலயே. சரி, யார் வந்து ரொம்பவே அதாவது ஒரு விஷயம் வீட்டில் வந்து டெசிஷன்ஸ் வந்து எடுக்கிறது? அது நான் அந்த வேலை இங்கிட்ட கொடுக்கக்கூடாது.
ஏன் இல்லை மோஸ்ட்டாக நான் ரைட் டிசிஷன் தான் எடுப்பாங்க. என் மேலே ஓவர் கான்ஃபிடன்ட். தெரியும். இல்ல அவங்க நல்ல டெசிஷன் எடுப்பாங்க. நான் நான் வந்து வந்து கொஞ்சம் பதட்டத்துல ஆமாம் நான் வந்து பொறுமையாக ஒரு நாள் தூங்கிட்டு அடுத்த நாள் காலை தான் டிசிஷன். ஆமாங்க, அது எனக்கு ஒரு டென்ஷன் ஆகும். நான் சொல்வேன் எனக்கு இப்பயே பண்ணு அவங்கள வெயிட் பண்ணு, ஒரு பொருள் வாங்கதா இருந்தாலும் ஒரு நாள் வெயிட் நான் என்ன பண்ணிட்டு பண்ணுவேன், உடனே தூங்கிட்டு ஆர்டர் போடுவேன். அடுத்த நாள் காலை பார்த்தா வாங்கினா நான் பிடிச்சதா ஆர்டர் போடுவேன். இவங்க வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம அடுத்த நாள் காலை தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மாதிரி யோசிப்போம், இது மேலே இந்த பொருள் தேவையா இல்லையா. நான் சொல்லுவேன் அதுக்குள்ள அது டீல்ஸே முடிஞ்சிடும், அது ஆஃபரே முடிஞ்சிடும், அது பொருளே இருக்காது கடையில. அந்த மாதிரிலாம் சொல்லுவேன். யார் வந்து சண்டை போட்டா ரொம்ப வந்து டக்குன்னு வந்து சமாதானம் ஆயிடுறது? ரெண்டு பேருமே ஆகும். சண்டை எல்லாம் பெருசாவே போட மாட்டோம், சின்னதா போடுவோம். நான் அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பேன், அவங்க உடனே வந்து என்கிட்ட பேசுவாங்க. இல்ல அவங்க மூஞ்சி தூக்கி வச்சுருந்தா நான் போய் பேசுவேன் கொஞ்சம், அந்த மாதிரி உடனே ஆயிடும். அது பேசாம இருக்க முடியாது. யார் வந்து எங்கேயாவது கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் பண்றது அந்த மாதிரி யாராவது? உங்களுக்கே அவங்க தான் தெரியும். பண்ணுவாங்க. அவங்க தான் பண்ணுவாங்களா? இன்னுங்க உங்க பசங்க கிளம்புறதுக்கு லேட் பண்ணுவாங்களா? ஒரு நிமிஷம் கூட ஆகுதுங்க. நான் இருக்கிற சட்டை சோஃபா மாதிரி சட்டை எடுத்து போட்டுப்பேன். ஆனா அதுவுமே நீ இந்த சட்டை தான் போடணும், மேட்சிங் தான் போடணும். இல்ல இன்னைக்கு ஆமா. நீ தான் லேட் பண்ண. எதுவும் இங்க லேட் பண்ண நீ லேட் ஆக்குவன்ட்டு நான் கடைசியாக கிளம்புனேன். இல்ல நீ தான் லேட் பண்ண. நீதான் லேட் பண்ண. இவங்க லேட்டா கிளம்புனா நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். நான் ஒரு நாள் லேட்டா கிளம்பிட்டா கிளம்புற வரைக்கும் திட்டினே இருப்பாங்க, இது ஏன் இப்படி பண்றேன் உனக்குனா லேட்டு. டிராபிக் வேற, நான் அதுல டென்ஷனா, இவங்கள வேற நான் ரூட் ஒழுங்கா பாக்கல. எப்பயுமே பார்க்க மாட்டாங்க. பிரிட்ஜி மேலே ஏறிட்டோன்னே சொல்லுவாங்க பிரிட்ஜில் ஏறக்கூடாது இங்கே போன்ட்டு. அப்போ ஒரு 10 நிமிஷம் சுற்றி ரவுண்டு. நிறைய கப்பிள்ஸ் கூட சண்டை இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. ஒரு ஹாப்பி கப்பிள்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கலாமா? இப்போ யாரும் வந்து பொறுமையாகவே இருக்க மாட்டாங்க. லவ்ன்றது நம்ம கரெக்டான பார்ட்னர் வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து அப்படி பண்ணணும். ஆனால் இப்போ இருக்கிறவங்க வந்து சுற்றிக்கிறவங்க எல்லாம் லவ் பண்ணுறாங்க. அவங்க லவ் பண்ணாமல் இருக்கிறது அவங்க வந்து தெய்வ குத்தம்னு நினச்சிக்கிறாங்க. நாங்கள் லவ் பண்ணியாகணும்ன்ட்டு ஒரு ஏர்ஜில் தப்பான பார்ட்னர் சூஸ் பண்ண வேண்டியது. அவங்களும் ஒரு ஏர்ஜில் தேர்றவங்க தான் இருப்பாங்க. ஸோ 2 பேருமே ஸ்டார்டிங்லேயே ஒரு மோட்டிவோடு தான் வராங்க. அவங்க லைஃப் லவ்னா என்னன்னு புரியல. அவங்க இப்போதைக்கு எல்லாத்தையும் ஊர் சுற்றணும், தேட்டர் போகணும், ஒரு மொமெண்டரி ப்ளஷரா அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அவங்க சீக்கிரமாக சண்டை போடுறாங்களா, ஆனால் என்ன நினச்சினாங்க லவ்வே தப்புன்னு நினச்சினாங்க. ஆனால் இவங்க பண்ணுற கான்செப்ட் தான் தப்பு. அது பேர் லவ் இல்லை, அது அவங்க ஒரு ஏர்ஜ். யாராவது தப்புன்னு லவ் பண்ணணும், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு மத்தியில் பேர் அவமதியம் அந்த மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சுல, அவ லவ் பண்றா, நான் எனக்கு ஆள் இல்ல. 90s கிட்ஸ் பண்றது 2K கிட்ஸ் பண்ற தப்பே அதான். ஸ்கூல் டேஸ்லயே பாத்தீங்கன்னா பசங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆள் இருக்கு, எனக்கு இல்ல, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் நான் சொல்லுவேன், அந்த மாதிரி இருக்கணும்ட்டு அவசியம் இல்லையே. நமக்குன்னு ஒருத்தவங்க வரும்போது நம்ம பண்ணா போதும். அதுக்காக போயிட்டு வரவங்களை ஏத்துக்கிட்டு நம்ம பண்ணணும்ட்டு அது தப்பான முடிவா கூட இருக்கலாம். லவ்ல எந்த ஒரு விஷயமும் பொறுமையா இருந்தா நல்லதா அமையல. ஓகே, சோ அப்ப மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம் அது எப்படி சக்சஸ்ஃபுல்லா அழகா கொண்டுட்டு போறது? அது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போதாவது உங்களுக்கு பெரிய கமிட்மெண்ட், பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. வேணும்னா இருக்கலாம், இல்லைன்னா அந்த மாதிரி தான் இப்ப இருக்காங்க. ஆனா நீங்க மேரேஜ்னு வந்துட்டா அது ஒரு லைஃப் டைம் கமிட்மெண்ட். அப்போ வந்து நிறைய விஷயம் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நிறைய விஷயம் நீங்க வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும், நிறைய விஷயம் பொறுத்துக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா வந்து ஒருத்தவங்களை நீங்க வந்து லவ் பண்ணும்போது நீங்க எப்பயாச்சும் மீட் பண்ணுவீங்க, எப்பயாச்சும் பேசுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனா ஒரு மேரேஜ்க்கு அப்புறம் ஃபுல் டைம் நீங்க அவங்க கூட தான் இருப்பீங்க. அப்போ நிறைய சான்சஸ் இருக்கு, நமக்குள்ள வந்து நிறைய விஷயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. நம்ம அதை வந்து ரொம்ப மைண்டுக்கு ஏத்திக்கிறதோ இல்ல ரொம்ப வந்து பர்சனலா எடுத்துக்கிட்டு, ஒரு சின்ன விஷயத்த கூட நீங்க ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டு 2 பேரும் வந்து சண்டை போட்டா வந்து விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. எல்லாத்துக்குமே நம்ம வந்து அவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்களோட இதுவும் நீட்ஸும் நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்களோட தாட் ப்ராசஸ்லயும் நம்ம யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் மெயின் இங்க. இப்போ வந்து நான் வந்து அவங்கள விட நிறைய பேசுவேன், நிறைய வந்து சண்டை போடுவேன், கொஞ்சம் அடமெண்டா, கொஞ்சம் சைல்டிஷா இருப்பேன்னு வச்சுக்கோங்க. அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க மெச்சூர்டா இருப்பாங்க, அவங்க பொறுமையா இருப்பாங்க. நான் என்னென்ன பண்றேனோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்னை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சோஷியல் மீடியால பிக்சர்ஸ் எல்லாமே நீங்க போடுறீங்களே, நிறைய பேர் அவங்களை வந்து அழகா இருக்காங்க அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களா, நிறைய பேர் அவங்கள பார்த்து ரசிப்பாங்களா, அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கடுப்புலாம் ஆகாது? அவங்க போடுறவங்கள வந்து தப்பான இதுல போடல, எல்லாரும் எப்படி சொன்னா சூப்பர் அக்கா அந்த மாதிரி தான் போடுற, அக்கா அக்கான்னு தான் சொல்றாங்க, அந்த மாதிரி தான் வருது சொல்லுவாங்க. அதனால வந்து அந்த மாதிரி அதுவும் நிறைய எங்களுக்கு வந்து ஃபீமேல் ஃபாலோவர்ஸ் தான் ஜாஸ்தி, மேல் விட ஃபீமேல் ஃபாலோவர்ஸ் தான் வந்து அந்த கேர்ள்ஸ் தான் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு ஹஸ்பண்ட் வேணும் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஆக்சுவலா என்னை விட இவரை தான் ரொம்ப அட்மையர் பண்றாங்க. ஆமா, சீரியஸா கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சூப்பர் அண்ணா, வா அண்ணா, உங்களை மாதிரி தான் எனக்கு ஹஸ்பண்ட் வேணும், இப்படிலாம் தான் வரும். நான்
சொல்வேன், இங்க பாரு ஆனா அண்ணான்னு சொல்றாங்களா, இங்க பாரு உன்னை பார்த்து இப்படி எல்லாம் சொல்றாங்க பாரு, அண்ணா அழகா இருக்காங்க, என்ன சொல்லல. செக் பண்ண மாட்டேன், இவங்களாவே பார்த்து சொல்லுவாங்க. எனக்கு கமெண்ட்ஸ் வரும், இவங்களதுல வந்து மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஒர்க் அப்போ வந்துட்டே இருக்கும்ட்டு, என்ன இதுல மட்டும் ஆன்ல இருக்கா, நான் வந்துச்சுன்னா இவங்க கிட்ட போய் கமெண்ட்ஸ் எல்லாம் காட்டுவேன் நானு. அந்த மாதிரி. சோ நீங்க அதெல்லாமே ஹாப்பியா, அதாவது நீங்க ரொம்ப இந்த சீரியஸா இந்த சந்தேகப்படுறது அப்படி அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள வரவே வராது. கமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன டென்ஷன் ஆகும் பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து அன்வான்ட் கமெண்ட்ஸ் சிலது போடுவாங்க, அதுல வந்து எனக்கு வந்து டென்ஷன் ஆகும். இவங்க வந்து ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவாங்க, எனக்கு வந்து தலைக்கு ஏறும். பார்த்தா நினைச்சுக்கேன் உடனே மூஞ்சி மாறும், இவங்க என்ன மூஞ்சி மாறுது, என்ன கமெண்ட் வந்துச்சு எப்படி போயிடும், மூஞ்சி இப்படி மாறிடும், மூஞ்சி சுருங்கிடும், இவங்க உடனே வந்து என்ன கமெண்ட் வந்துச்சா அப்படின்னுவாங்க. நான் சொன்னேன் ஏதோ ஒரு லூஸ் இந்த மாதிரி போட்டு சொல்லிட்டு, இவங்க ஒன்றும் இல்லை டெலீட் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருந்துவாங்க. நான் வந்து ரிப்ளை பண்ண போறேன் அப்படின்ட்டு எனக்கு வந்து சண்டை வாங்கணும்னு தோணும். இவங்க வந்து நமக்கு தான் டைம் வேஸ்ட்டு, உனக்கு இந்த வேலையை தவிர எவ்வளோ வேலை இருக்கு, அவங்களுக்கு வேலை இல்லாமல் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க, நீ எதுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணும், அந்த மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. அதனால நான் வந்து அதுக்கப்புறம் இவங்களோட பேச்சு கேட்டு ரிப்போர்ட் பிளாக் டெலீட். பாண்டி கப்பல் vlogs வந்து இன்னும் நிறைய பேரை போய் ரீச் ஆகும், வாழ்த்துறோம். தேங்க்யூ. தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் ஆடி சேல் பவனுக்கு ரூபாய் 750 தள்ளுபடி. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.